ரசிகளே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியிலே நாங்கள் இன்று விசேட தேவையுடைய குழந்தைகள் அவர்களுக்கு எவ்வாறான உதவிகளை பெற்றோர்களாகிய நாங்கள் செய்ய முடியும், மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்ற நிகழ்ச்சியிலே இந்த பகுதியிலே நாங்கள் சிறப்பு அதிதி ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், விசேட தேவையான குழந்தைகள் என்று சொல்கின்ற போது அவர்கள் ஒரு காலத்திலே மிகவும் சர்ச்சைக்குரியவர்களாக அல்லது ஒரு சுமையாக அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்போது விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான பல்வேறு வசதிகளை, கற்றல் வாய்ப்புகளை அமைச்சின் ஊடாக கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்போது ஆளுமை உள்ள பிள்ளைகளாக இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் மாற்றமடைந்து வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய திறந்த பல்கலைக்கழகத்திலே விசேட சிறப்பு விரிவுரையாளராக இந்த விசேட தேவையுடைய கற்பித்தல் துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் கேதீஸ்வரன் சார் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் நான் கேட்க வேண்டும், இந்த விசேட தேவையுடைய ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அந்த குடும்பத்தினர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சார்? ஆமாம், உண்மையிலே ஒரு பிள்ளையின் பிறப்பிலிருந்து இல்லை பிறப்புக்கு முன்னரே இருந்து அந்த பிள்ளை வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலையை அடையிற வரைக்கும் பல முகவர்கள் இருக்கிறாங்க அந்த பிள்ளையின் கல்வியை அல்லது வளர்ச்சியை அல்லது விருத்தியை இதை செய்கிறதுக்கு. அதில் முதன்மையான முகவர் குடும்பம். குடும்பம் அதுக்கு பிரதான பாடசாலை, சமூகம், மீடியாஸ் எல்லாம் வரும். எனவே குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு நபரும் தலையிட முடியாத ஒரு பிள்ளையின் விருத்தி. அந்த வகையில் ஒரு மேற்கத்திய வசனம் ஒன்று இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குடும்பத்தின் செயற்பாடுகள் சாதாரணமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் விசேட தேவையுள்ள ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குடும்பத்தின் செயற்பாடுகள் விசேடமானதாக இருக்கும். அண்டையிலிருந்து தந்தையின் செயற்பாடு, தாயின் செயற்பாடு, வீடு அமைப்புகள், அவங்களோட ஒவ்வொரு அன்றாட செயற்பாடுகளும் விசேடமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த பிள்ளைகளை விசேட தேவையுள்ள பிள்ளைகள் என்று சொல்கிறோம். விசேட கவனம் செலுத்த வேண்டும். விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதை விட அவர்கள் விசேடமானவர்கள், அவருக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். விசேடமானதாக விசேடமான வசதிகள், அந்த வகையில் பெற்றோர்கள் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளை விசேட நிலைமையுடைய பிள்ளையாக உருவாகிறதுக்கு 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ன சந்தர்ப்பங்கள்? ஒன்று கற்ப காலத்தில் தாய் நடந்து கொள்ளும் விதம், தந்தை நடந்து கொள்ளும் விதம், தாய் உட்கொள்ளும் உணவுகள், தாய் சிந்திக்கும் சிந்தனைகள், குடும்ப சூழல், இதெல்லாம் செலுத்தும். பிறப்பின் போது இது மிகவும் மிகவும் அபூர்வமாக நடக்கிறது, குறைவாக நடக்கிறது இல்லை, அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகவும் டேஞ்சரஸான ஒரு பீரியட், ஒரு ஆபத்து மிக்க ஒரு பீரியட். ஒரு பிள்ளை பிறப்பிற்கு தாய் இந்த பிறப்பு பிந்தினாலோ அல்லது முந்தி பிறந்தாலோ அல்லது பிறப்பின் போது ஏற்படும் விபத்துக்களாலோ இது உருவாகலாம். இது இலங்கையில் இது கூடுதலாக இருக்குது. இந்த நிலம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அடுத்தது பிறப்பின் பின்னர் ஒரு பிள்ளைய தாய் தந்தையினர் எப்படி பராமரிக்கிறாங்க, விபத்துக்களிலிருந்து, மன உளறிலிருந்து, உள்ள நெருக்கடியிலிருந்து. இவ்வாறாக இந்த 3 கட்டங்களிலையும் ஒரு பிள்ளையின் விசேட நிலைமை உருவாகுவதற்கு குடும்பம் காரணமாக இருக்குது. எனவே நாங்கள் இந்த குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு முகவர், பிரதான முகவர் இந்த பிள்ளையின் விசேட நிலைமைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. பிரதானமாக அந்த பிள்ளைகளை அதிலிருந்து மீட்டு வர்றதுக்குமானவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நான் எளியா சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு பிள்ளை விசேடமாக பிறக்கும் என்றால் அந்த குடும்பம் விசேடமான செயற்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு
முகவராக காணப்படும். நீங்கள் அந்த 3 விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். அதிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்று சொன்னால், ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அப்படித்தான் இப்போது ஒரு பிள்ளை பிறந்து விட்டாலும் அந்த பிள்ளை ஒரு விசேட தேவையுடைய பிள்ளை என்பதை நாங்கள் எந்த வயதிலே அல்லது எந்த காலத்திலே இனங்காணக்கூடியதாக இருக்கும், அல்லது அதை வைத்தியர் மூலமாகத்தான் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆமாம், மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போது இலங்கையிலையும் சரி உலக நாட்டிலையும் சரி இந்த பிள்ளைகளை இனம் காண்றது எங்கன்றதான் பெரிய சவாலான விஷயம். சில இயலாமைகள் உள்ள பிள்ளைகளின் அந்த நிலையை கற்ப காலத்திலே இனம் காண முடியும். மருத்துவ பரிசோதனையினூடாக, பிள்ளையின் ஹார்ட் பீட்டினூடாக, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்யப்படுற சோதனைகளூடாக கண்டுகொள்ள முடியும். அடுத்தது பிறப்பின் போது பிள்ளை நடந்து கொள்ளும், பிறந்த உடனே நடந்து கொள்கிற விதம், தண்டை வெளிப்படுத்துகிற நடத்தைகளை வச்சுக்கொண்டு நாம் காண முடியும். அத்தோடு பிறப்பின் பின்னர் உடனடியான காலகட்டத்தில் பிள்ளைகள் நடந்து கொள்கிற விதங்கள் சிலது 1 வருடம் 2 வருட காலத்தில் நாம் கண்டுகொள்ள முடியும். சில இயலாமைகள் 3 வருட, உதாரணத்துக்கு ஒட்டிசம் போன்றது 2 வருட காலத்திலேயே அதை தொடங்கிறோம். அதை சில கற்றல் சார்ந்த இயலாமைகள் 8 வயது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பாடசாலையில் பிள்ளை எதிர்கொள்கிற கல்வி சார்ந்த செயற்பாடு. டவுன் சிண்ட்ரம் பிறந்த உடனே சொல்லலாம். பிள்ளையின் நிறமூட்டங்களின் நிலையை வச்சு கொண்டு சொல்லலாம். மூளை முடக்குவாதம் என்றதெல்லாம் பிறந்த உடனே பிள்ளை நடந்து கொள்கிற விதம். மற்றது கர்ப்பகாலத்தில் இருக்கும் பொழுது கொண்டு சொல்லலாம். எந்த காலத்தில் இனம் காண்பது என்றாலும் அதனை சரியாக இனம் கண்டுகொள்வது மிகவும் முக்கியம். எனவே சம்பந்தமான ஒரு தெளிவும் அறிவும் குறைந்தது எங்களுக்கு இருக்க வேண்டும். அது குடும்பத்தினர் முதல் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். என்ற பிள்ளைய நான் கொண்டு பரிசோதிக்க வேண்டும். பிள்ளையின் இயலாமையை காண்றதை விட நான் இயலுமையை காண வேண்டும். பிள்ளை உதாரணத்துக்கு உலகத்தில் அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியான தோமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இந்த இயலாமையின் கேட்டகரிக்குள்ள வந்தவர். அவருடைய பெற்றோர், அதாவது அம்மா, அவரோட நம்பிக்கையை ஊற்றுனதன் ஊடாகத்தான் இந்த உலகத்துக்கு ஒரு சந்த கண்டுபிடிப்பு அல்ல 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கிடைச்சது. அதே மாதிரி பல ஐன்ஸ்டைன் இருக்கிறார். அவரை 5 வயதில் பாடசாலையிலிருந்து விலத்தி விடுறாங்க. ஒரே ஒரு காரணம், அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, ஒரு மன்னன் பிறந்த ஆண்டை சொல்லி ஞாபகப்படுத்தி வர சொல்லி கேட்குறாங்க. அந்த மாணவன் ஆசிரியர் பார்த்து கேட்குறான், நான் அந்த அந்த மன்னன் பிறந்த ஆண்டை பாடமாக்கி சொல்வதால் உங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? அந்த மாணவனை பாடசாலையிலிருந்து இடைநிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அந்த மாணவன் வீட்டிலிருந்து அம்மா அப்பா இதுக்கு தான் வளர்றான். அந்த மாணவன் தான் 20ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞானியாக செய்யப்படும். எனவே இந்த விசேட தேவையுடைய குழந்தைகள் எல்லாம் ஒரு சாபமாக இருந்தவர்கள் இப்போது வரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். எனவே இதுக்கு பல சான்றுகள் இருக்கிறது, பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், பல சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த குழந்தைகளை சிறந்த முறையிலே ஒரு நல்ல குழந்தைகளாக உருவாக்குவதிலே பெற்றோர்கள், அதே போல் ஆசிரியர்கள், சமூகத்தினுடைய பங்களிப்பு இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மருத்துவ ரீதியான நடவடிக்கைகள் எவையாக இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல பிள்ளையை நாங்கள் ஒரு பெற்றோர் பிள்ளையை சந்தேகப்படலாம். ஒரு குடும்பத்தினர் பிள்ளையை சந்தேகப்படலாம். ஓகே, இந்த பிள்ளை நடத்தை வித்தியாசமாக இருக்கிறது. இது அநேகமாக கூட்டு குடும்பங்களில் இலகுவாக கண்டுகொள்வார்கள். பேரன் பேத்தி அவங்க கண்டுகொள்வாங்க. அதே மாதிரி பாட்டன் பாட்டி இவங்க, அதோட பெரியம்மா பெரியப்பா இப்படியான. ஆனால் இப்போ கூட்டு குடும்பம்ன்றது குறைந்து கொண்டு போகிறது. அது மிகவும் பிரதான சவால்கள். ஒரு பிள்ளைய
அவங்களோட முன்னே அனுபவத்தை வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைங்க நடத்த எப்படி இருக்குது, குப்புற விழுறாங்க, தவழ்றாங்க, உரிய காலத்தில் செய்கிறாங்களா இல்லையா, ஒரு உரிய காலத்தில் நடக்கிறாங்களா, இது அவங்களுக்கு முன்னே அனுபவம் கிடைத்தால் மாத்திரம்தான் இதில் அவங்க இனம் காண முடியும். இந்த நிலையில் இந்த பிள்ளைய இனம் காணுதல் என்றது வீட்டில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஓகே, இனம் கண்டு கொண்டேன், இந்த பிள்ளையில வித்தியாசமான நடத்தைகள் இருக்குது என்றால் அடுத்த கட்டமாக வைத்தியரிடம் செல்ல வேண்டும். வைத்தியர் அதை தாமதிக்கக்கூடாது. இப்போ இது ஒரு விபத்து மாதிரி தான் சொல்லப்படுது. ஒரு விபத்து நடந்த உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி இந்த வைத்தியர் இடம் கொண்டு போக வேண்டும். வைத்தியர் உடனடியாக பரிசோதித்து அவர் ஒரு ரிப்போர்ட் தருவார். அந்த ரிப்போர்ட் எப்படி என்று சொன்னால் சிவப்பு கொடி காட்டுவது போன்றது என்று சொல்லப்படுது. சிவப்பு கொடி காட்டுவது போன்றது என்றால் அது என்ன அர்த்தம் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு இடம், அபாயம் என்றில்லை, முக்கியமான இடம். அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த பிள்ளை நிற்குது. இப்போ ஒரு டாக்டர் கொடுத்துட்டார் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வச்சு கொண்டிருக்கிறதுல இந்த பயனும் இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு தலையிடி இருக்குது, தலையில் ஒரு வருத்தம் இருக்குது, டாக்டர் ரிப்போர்ட்டை தந்துட்டார், நான் வச்சு கொண்டிருக்கலாம் தானே. ஆமாம், அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் செய்ய வேண்டும். அது மருத்துவ ரீதியாக செய்யலாம் சிலது, அநேகமானது குடும்பத்தினர் சமூக ரீதியாக செய்ய வேண்டியது. குடும்ப ரீதியாக என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தினர் முதலாவது தண்ட பிள்ளையின் இயலுமையை கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் இயலாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயலாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஓகே என்ற பிள்ளைக்கு இது இந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, அதே நேரத்தில் இந்தந்த விஷயத்தில் ஆற்றல் இருக்குது. நாங்கள் இயலுமை இனம் கண்டு பிள்ளையை விருத்தியாக்க முடியாது. இயலாமை இனம் கண்டு பிள்ளையை விருத்தியாக்க முடியாது. இயலுமை இனம் கண்டு தான் நாங்கள் விருத்தியாக்க வேண்டும். அந்த வகையில் பெற்றோர், அதாவது அம்மா அப்பா, சகோதரர்கள், குடும்பத்தில் இருக்கிற சக உறுப்பினர்கள் பிள்ளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது எங்களோட சகோதரன், எங்களோட சகோதரி, எங்களோட பிள்ளை, ஏனைய பிள்ளைகளை போல இவவும் ஒரு பிள்ளை. இதுதான் முதல் சவால் இலங்கையில். மனமாற்றம் கொண்டு வரணும். மனமாற்றம் இல்லை, எங்களோட மனம் மாறக்கூடாது. இப்போ இவங்க தம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு உருவாகும். இவக்கு விசேட நிலைமை உருவாயித்தன்றதால எங்களோட மனம் மாறக்கூடாது. ஓகே, இது தம்பி தங்கச்சி ஏனையவர்களை போல இவங்களை நாங்கள் விருத்தி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். அடுத்தது ஒரு குடும்பம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமூக தொடர்புகளை அதிகரிக்க ஒரு பிள்ளையின் இயலாமை இந்த தன்மை குறைவடையும். அதுதான் எங்களை சமூகத்தில் நாங்கள் விடுற பிரதானமான தவறு. மறைத்து வைக்க நினைக்கிறது, அதை ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறது, பெரிய பாரமாக நினைக்கிறது. அதுக்கான வசதி வாய்ப்புகள் நிறைய வந்திருக்குது. அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய வசதி வாய்ப்புகள் தெரியாமல் இருக்கிறாங்க. மற்றது இது பழைய சிந்தனைகள், அதாவது மூட நம்பிக்கைகளோட செல்வாக்கு, இது கண்ட போன ஜென்மத்து பாவம், இல்லாட்டி என்னோ சம்திங் விஞ்ஞான பூர்வமாக நிர்வகிக்க முடியாத பல விடயங்களை தலையில் போட்டுட்டு தானும் ஒதுங்கி சமூகத்திலிருந்து பிள்ளையையும் ஒதுக்கி ஒழிச்சு வைக்கிறது. இது நான் நிறைய இடத்தை பார்த்துருப்போம். சரி, அதே போல் நீங்கள் சொன்னீங்க, இப்போ மருத்துவ ரீதியாக ஒரு வைத்தியருடைய அறிக்கைகளை பெற்றது பிறகு பெற்றோர்கள் என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் சொன்னீர்கள். அதே போல் சமூகம் என்ன ரீதியான விஷயங்களை செய்ய வேண்டும்? சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரு சமூகத்துக்கு சொல்லணும்? பெற்றோர்கள்.
பெற்றோர் தான் சமூகத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் சமூகமயப்படுத்த வேண்டும். சமூகம் விளங்கிக் கொள்ளும் பிள்ளைய. ஓகே, இதுதான் பிள்ளை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளை இருந்தால் ஆரம்பத்தில் பாடசாலைக்கு போகக்குள்ள பிள்ளை அந்நியப்படுத்தப்படும் எல்லாரையும். போய் ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமை போகக்குள்ள பிள்ளை எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு ஆளாக மாறுவாங்க. நிச்சயமா. என்ன காரணம்னு சொன்னால் அந்த பிள்ளை ஏனையவர்களால் விளங்கி கொள்ள அந்த பிள்ளையை ஏனையவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற காரணத்தால் தான் அந்த பிள்ளை இதை முதல் படி எடுத்து வைக்க வேண்டியது குடும்பம். நான் என்ற வீட்டு வாசப்படியில் இருந்து பிள்ளையை வெளியில் இறக்குனா தான் மற்றாக்கள் பார்ப்பாங்க. நிச்சயமா இல்லையா? ஒரு தேவாலயம், ஒரு பள்ளிவாசல், ஒரு கோயில், ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு பேங்குக்கு போகக்குள்ள, கடைக்கு போகக்குள்ள கூடி கொண்டு போவாங்க. மற்றவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். பிள்ளைகள் சமூகத்தில் என்ன நடக்குன்னு விளங்கிக் கொள்ளும். இது வின்-வின் சொல்யூஷன் என்று சொல்றது. பிள்ளைக்கும் வெற்றி, சமூகத்துக்கும் வெற்றி. சரி, அதுபோல் நான் நினைக்கிறேன், இப்போது நாங்கள் மருத்துவ ரீதியாக விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்த்துவிட்டோம். அதே போல் கற்றல் நடவடிக்கைகளில் இந்த விசேட தேவை பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக கற்றல் நடவடிக்கையில் இப்போது நான் போன டிஸ்கஷனில் சொல்லியிருக்கிறேன், ஐடியை விட விருத்தி அடையக்கூடிய ஒரு துறை எங்களோட விசேட கல்வித்துறை, ஸ்பெஷல் எஜுகேஷன். இலங்கையில் புதிதாக கொண்டு வரப்பட்ட சேக்குலர்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பிள்ளை எங்கே பிறந்தவுடனே நாங்கள் எங்கே பிள்ளையின் விருத்தி காலகட்டத்தோடு எங்கே தொடர்பு வச்சுருப்போம், எம்ஓஹெச் ஆஃபீஸரோட. எம்ஓஹெச் ஆஃபீஸில் பிள்ளையின் விருத்தி பிள்ளையின் ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் இனங்காணப்பட்டால் வயது 3 தொடங்கக்குள்ளே பாடசாலை கல்வி வேலையை தொடங்கிடணும் என்று சொல்லப்படுது. நீங்கள் தாமதிக்க முடியாது. பாடசாலை இந்த கல்வி வேலை எப்படி தொடங்கப்படும் என்று சொன்னால், விசேட பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், விசேட கல்வி துறை சார்ந்த கல்வி நிர்வாகிகள், எம்ஓஹெச் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்ட், பேச்சு மருத்துவர், இயன் மருத்துவர், பிசியோதெரபி, மற்றது குழந்தை வைத்தியர், அதோட எம்ஓஹெச் நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்காக வேலை செய்ய வேண்டும். இதோடு கல்வியும் ஒரு பாட்டாக வழங்கப்பட வயசு 3 இருந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் 3 வயசுலேருந்து தொடங்கும் பொழுது ஏனைய தண்ட சக வயதையுடைய மாணவர்கள் 5 வயது இல்லாட்டி 6 வயதுக்கு பாடசாலைக்கு போகக்குள்ள இந்த பிள்ளைய கொண்டு அந்த பிள்ளையோட சேர்க்கலாம்ன்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கு. ஓகே, அந்த 3 வயசில் நமக்கு அந்த பிள்ளையை விருத்தியாக்க முடியலை, சக மாணவர்களோட கொண்டு போகிறதுக்கு இயலான்னு சொன்னால் அவர்களை விசேட கல்வி அலகில் விட வேண்டும். விசேட கல்வி அலகில் விட்டு அங்கிருந்து விருத்தியாக்கி உள்ளடங்களுக்குள்ளே கொண்டு போவோம். யாரும் நிராகரிக்கப்பட முடியாது என்றுதான் இங்கே இருக்கிறது. இதில் நிறைய ஏற்பாடுகள் அதாவது கல்வி அமைச்சிலிருந்து உங்களோட கல்வி கோட்டத்தில் இருக்கிற நிர்வாகி வரைக்கும் இதற்கான ஏற்பாடுகள் இருக்குது. இதற்கான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற அதாவது அனுபவம் உள்ள கல்வி நிர்வாகிகள் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அது பிள்ளையினுடைய அடிப்படை உரிமை. பிள்ளையுடைய அடிப்படை உரிமை. நாங்கள் அதை மீறக்கூடாது என்றதுக்காகத்தான் இந்த கல்வி கட்டமைப்பு இயங்கிக் கொண்டு இருக்குது அவங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான ஏற்பாடுகள் இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் இவ்வளவு காலமும் விசேட கல்வி கண்டு ஒரு துறையாக இருந்தது. இப்போ எண்ணக்கர் வந்திருக்குன்னு சொன்னால், ஏன்டா நாங்கள் இந்த கரிக்குலம் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பாலிசி ரிவ்யூ செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ விசேட கல்வித்துறையை பற்றி ஏனைய துறையினர் கற்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ அதன் முக்கியத்துவம் இது என்னன்னு சொன்னால், விசேட கல்வித்துறை ஏனைய கல்வித்துறையோடு சேர்ந்து செயற்பட வேண்டியது.
அந்த வகையில் ஆசிரியர் பயிற்சிக்கு நாங்கள் ஒரு பரிந்துரை ஒன்று செய்தோம். அந்த பரிந்துரையின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் பரிந்துரையில் அவங்களுக்கு வழங்கப்படுற கல்வியில் ஆசிரியர் கல்வியில் உள்ளடங்கல் கல்வி ஒரு பிரதான பாடமாக இருக்க வேண்டும். இது நாங்கள் கல்வி கட்டமைப்பில் செய்து கொண்டு வர ஏற்பாடு. அதே மாதிரி கல்வி கொள்கையில் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் நிறைய விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. அநேகமாக இந்த வாரத்தில் NEC கல்வி தேசிய கல்வி ஆணைக்குழு வெப்சைட்டில் அந்த கல்வி கொள்கை இது போடப்படும் என்று நாங்கள் அறிந்தனாங்க. உங்களோட சமூகத்தினருடைய ஃபீட்பேக்குக்காக இதில் போடப்படுறதாக அறிந்து அதேமாதிரி இந்த வாரத்தில் அது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து மாணவர்களும் ஒரு நல்ல சேவையை பெற்று நல்லொரு மனிதனாக நாட்டிற்கு பொருத்தமான பிள்ளைகளாக உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை அந்த கல்வி சீர்திருத்தத்தில் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அதாவது பிள்ளையை எவ்வாறு பரிசோதிப்பது, எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது, அதற்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டும், அந்த பிள்ளைய எப்படி வீட்டிலிருந்து சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும், அதற்கான கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், ஏனைய வசதி போக்குவரத்து, அதற்கான சேவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நிதி வழங்குனர் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே மாதிரி சேவை வழங்குனர். உதாரணத்துக்கு வைத்தியசாலைக்கு ஒரு பிள்ளை போகணும் என்றால் வைத்தியசாலை அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்கிற வகையில் இருக்க வேண்டும். சரியோ? அந்த இது அதே மாதிரி அடிப்படை வசதி, அடிப்படை எல்லாம் மலசலகூடம் போவதாக இருந்தாலும் அதுக்கு மலசலகூடம், அதுக்கான படிகள். நாங்கள் மலசலகூடம் ஒரு முக்கியமானது, அத்தியாவசியமான ஒரு விஷயம். விளங்குதா? இப்போ தண்ணி எடுக்க ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் தண்ணி எடுக்கிற இடம், மலசலகூடம், இதெல்லாம் அவசியமானது. கண்டிப்பாக இதை நாங்கள் தவிர்க்க முடியாது, இங்கே கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அது மாத்திரமல்லாமல் ஏனைய ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு விஷயத்தை எழுதுறது, ஒரு விஷயத்தை சொல்கிறது, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறது, அனைத்துக்கும் ஆன வசதிகள் கட்டமைப்பு, அதாவது என்ன சொல்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஊடாக, பௌதிக கட்டமைப்பு ஊடாகவும் செயல்முறை ஊடாகவும். உதாரணத்துக்கு இந்த பில்டிங் இருக்குன்னு வைப்போம், இந்த பில்டிங்கில் எல்லா ஏற்பாடும் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு அதை பற்றி தெரியாது, இப்போ ரன் பண்ணாது. இது கட்டிடம் அப்படி இருக்க போது ஊழியர் அது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தினர், பௌதிக வளம் மனித வளம் ரெண்டும் விருத்தியாகும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கான சிறப்பான கல்வி ஏற்பாடு. கல்வி மட்டும் இல்லை, நம்ம கல்வி என்று யோசிச்சிருக்கிறோம் ஆளுமை விருத்தி ஏற்பாடுகள். ஒவ்வொரு ஸ்டெப் ஆளுமை விருத்தி, அந்த பிள்ளைக்கு நாங்கள் எப்படி ஆளுமை விருத்தி செய்ய வேண்டும், சமூகத்தோடு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அனைத்து வகையான ஏற்பாடுகளும் 12 சப்டைட்டில்களை நாங்கள் அதில் வந்திருக்கு. அதில் நிச்சயமாக நல்லது சார். நிறைய விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு விஷயமாக எங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடத்தின் விசேட கற்றல் பிரிவினுடைய சிரேஷ்ட விரிவுரையாக இருக்கின்ற கேதீஸ்வரன் சார் அவர்கள் மிக பயன் தரக்கூடிய அம்சங்களை வழங்கியிருந்தார்கள். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய கற்றல் மேம்பாடு சம்பந்தமாகவும் பேசலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி. நல்ல ரசிகர்களே, இதுவரையில் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தயாரிப்பாளர் சசிகாந்த் ஓடு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.